சீமான் சொன்னது நடந்தே விட்டது. வடமாநில பணியாளர்களின் அடாவடித்தனம்ங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். கட்சி தொடங்கி 14 வருஷமானாலும் இன்னும் தமிழர்களுக்கான ஒரு ஓர்மை வர வேண்டும். தமிழர்கள் நான் தான் தமிழன்னு உணர்கிற அளவிற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் நான் பாடுபட தயாராக இருக்கிறேன். அதற்காக கத்தி கத்தி தொண்டை கிழிந்து இறந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் இப்பொழுது வரைக்கும் கூட்டணி வைக்காமல் வெற்றி வேணுதோ இல்லையோ மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறட்டும், கட்சி கூட்டணிகளால் நான் வெல்ல வேண்டும் என்றது அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தனித்து சம்பவம் பண்ணக்கூடியவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். தொடர்ச்சியாக இந்த வடக்கர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவர்கள் இங்கே குடியேறுவதால் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பல மேடைகள் தோறும் முழங்கி வந்திருக்காருங்க. அதில் குறிப்பாக அவர்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கக்கூடாது, அவர்கள் இங்கே பணி அமர்த்துவதில் எல்லா விஷயமும் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிட்டது. ஆனால் அது வேறு விதமாக பேசப்பட்டு மாறிவிட்டுருச்சு. ஆனால் அவர்கள் எல்லாரையும் ஏதோ பாவப்பட்டவர்கள் போல, அவர்கள் ஏதோ பிழைப்பு தேடி வந்திருக்கிறார்கள் அப்படி இப்படின்னு மொத்த பேரையும் சொல்கிறாங்க. பிழைப்பு தேடி வந்தவர்கள் இருக்கிறார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிழைப்பு தேடி வந்தவர்கள் திமிருத்தனமாக சண்டையிடுவது அப்படிங்கிற விஷயம்லாம் செய்ய மாட்டாங்க. சென்னை அண்ணா சாலையில் ஒரு உணவகத்தில் சாப்பிட வந்த வாடிக்கையாளரை கட்டை கரண்டி உள்ளிட்ட பல பொருட்களால் பார்த்திங்கன்னா அடித்து துரைச்சிருக்காங்க வட மாநில பணியாளர்கள். வேறு இருக்கையில் அமர சொல்லி பேசி அதற்கான தரக்குறைவான வார்த்தைகளை திட்டியதால் இந்த சண்டை உருவாகி இருக்குது அப்படின்னு தற்போது சொல்கிறாங்க. மற்றபடி முழு தகவல் என்னன்னு தெரியல. ஆனால் என்ன நடந்திருந்தாலும் இந்த மாதிரி கட்டை எடுத்து ஒரு வடமாநில தொழிலாளர் அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழனை அடிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் நிலை மாறி இருக்குங்கிறது மட்டும் இதன் மூலயமாக நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதான் நான் சீமான் அவர்கள் சொன்னது தான். ஏற்கனவே இந்த திருப்பூரில் அடித்த உடனே அப்போ எல்லாருமே சொன்னது, நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாதிப்பு வரும்போது எல்லாருக்கும் தெரிய வருகிறது சீமான் பேசியது நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தொடர்ச்சியாக இது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்களது கருத்துக்களையும் சேர்த்தே பதிவு பண்ணுங்கள்.